பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் முத்தரையர் ஓட்டுகளுக்கு மட்டுமே தோராயமாக ஒரு 5 லட்சம் ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் 4 லட்சம் ஓட்டே இருக்கட்டுமே, அதில் 3 லட்சம் ஓட்டு முத்தரையர் ஓட்டு விழுந்தாலும் முக்குளத்தூர் ஓட்டு பெரும்பாலும் ஒரு 60% ஓட்டு வந்து அதிமுகவுக்கு விழுவும். தேவேந்திரர் ஓட்டும் அது மாதிரி ஒரு 30லேருந்து 35% ஓட்டு விழுவும். அதே மாதிரி குறும்பக்கவுண்டர் ஓட்டு வந்து ஒரு 60% ஓட்டு வந்து அதிமுகவுக்கு விழுவும். அதே போல் இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து ஒரு கால்வாசி ஓட்டு இருக்குது. கிறிஸ்தவ ஓட்டும் ஒரு பாதி ஓட்டு விழுவும். அப்போ இதெல்லாம் சரியாக இருக்கணும்னா கிட்டத்தட்ட முத்திரையர் ஓட்டுகள் 3 லட்சம் ஓட்டாவது அதிமுகவுக்கு கிடைக்கணும். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வேண்டியது தமிழ் குடிகளோட கடமை. அது முத்தரையர், முக்குளத்தூர், தேவேந்திரர், கவுண்டர், கோனாறு, வன்னியர், பிள்ளைமாறு எல்லா சமுதாயமும் ஒன்றிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வு அதிகாரம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நம்ம எப்பொழுதுமே ரெட்டியார் வசம் அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அடிமையாக இருக்க வேண்டுமா அல்லது சுதந்திரமாக இருக்க வேண்டுமா என்பதை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.